ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்காக இப்போ நான் இந்த பைனாப்பிள் எடுத்துக்கிறேன். இந்த தோல் சீவிட்டு இப்போ இந்த பைனாப்பிளை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேசரி ரெடி பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் கொஞ்சம் சூடானோடனே இதில் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே தாராளமாக முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி திராட்சையும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறி வரட்டும். மாறி வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதில் கடாயில் நெய் இருக்குல்ல, அந்த நெய்யில் அப்படியே நம்ம பைனாப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு பவுல் அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்துக்கிறேன். இந்த பைனாப்பிளை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துக்கிற பைனாப்பிள் நல்லா இனிப்பாக இருந்தது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தேன். நீங்கள் எடுத்துக்கிற பைனாப்பிள் புளிப்பாக இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட சர்க்கரை சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். இப்போ நல்லா ஈரப்பதம் வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பைனாப்பிள் நல்லா வெந்தும் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஆகணும். இது போல் ஆகினதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இந்த கடாயை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதில் நான் 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்த்துட்டு இது கொஞ்சம் உருகி வரணும். நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் சேர்த்தோம்ல, அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது இருந்தாலும் நம்ம இது போல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வறுத்து கொடுக்கலாம். ரவை கலர்லாம் மாறக்கூடாது. நம்ம லோ ஃப்ளேமில் இது போல் இந்த நெய்யிலே வறுத்து விட்டோம்னா நம்ம கேசரி கலரும் போது நல்ல மணமலராக நமக்கு இந்த கேசரி ரெடியாகும். இந்த அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம இதுலேயே தண்ணி சேர்த்து இந்த ரவையை நல்லா வேக வைக்க போகிறோம். 1 கப்பு ரவைக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம எந்த கப்பில் ரவை அளந்தோமோ அதே கப்பில் தான் சர்க்கரை, தண்ணி எல்லாமே எடுத்துக்க போகிறோம். 1 கப் அளவுக்கு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். இது நல்லா தாராளமாக வெந்து வரும் நமக்கு. இப்போ நம்ம இந்த கேசரி கலருக்காக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். கேசரி பவுடர் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல்னால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இந்த கலர் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஃபுட் கலர் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் கலந்து விடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே தான் இதெல்லாம் கலந்து விடணும். அப்போ தான் இந்த ரவை நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற சர்க்கரையோட அளவு கரெக்டான இனிப்பாக இருக்கும் இந்த கேசரிக்கு. நீங்கள் சேர்த்துருக்க பைனாப்பிள் ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சர்க்கரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது போல் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஈரப்பதம் வர ஆரம்பிக்குதுல, இந்த ஈரப்பதத்திலே நமக்கு இந்த ரவை மீதம் இருக்கிறதும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பைனாப்பிள், அதையும் எடுத்து இது போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு மூடிடலாம். இதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா அப்படியே கொதித்து நல்லா வெந்து வரணும். இந்த கேசரியோடு சேர்த்து இந்த பைனாப்பிளும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போது 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் மூடியை திறந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டதுக்கப்புறமா இதுலேயே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பமோ அது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்துக்கலாம். மீதமுள்ள ஒரு 50 ml அளவுக்கு நெய்யும் இதில் சேர்த்துட்டேன். மொத்தத்தில் நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 100 ml அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி திராட்சையுமே எடுத்து இதில் சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான பைனாப்பிள் கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சுலபமான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பைனாப்பிள் கேசரி பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த பைனாப்பிள் கேசரியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.